மாண்புமிகு நிதியமைச்சர் கொஞ்சம் கோவப்படாதீங்க. அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? இவர்தான் நம்ம தமிழ்நாட்டோட நிதி அமைச்சர், அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இவர் சட்டசபையில பேசுறத கொஞ்சம் கேளுங்களேன். 7,5885 எண்ணெயாறு, பாலாறு மற்றும் தாமிரபரணி வைப்பாறு குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி 40,042 நாடே சிரிக்கிற மாதிரி தப்பா பட்ஜெட்டை படிச்சுட்டு அதை திருத்திக்கோங்கன்னு ஒரு அட்வைஸ் பண்ணா அதெல்லாம் திருத்திக்க முடியாதுன்னு கோவம் வேறப்படுறாரு. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. நல்லா இருக்கு தமிழ்நாட்டோட நிலைமை. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? டேய் என்ன நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்தும். நீ ஏன் கட்டக்குரல்ல பேசுற? இப்போ குறுக்க பேசுறேன். நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேச எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். என்னோட சொந்த குரல். இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நானும் பிராங்கா பேசுறேன். ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான். திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். ரிலாக்ஸ், கூலா இருங்க. கூல் அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார், நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்புமிகு பைத்தியக்காரத்தமா பேசிட்டே கூடாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. மொத்தமா சொல்றேன் நான். நீங்க லிட்டரலா ஃபூல் மாதிரி பேசுறீங்க எல்லாரும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்ல நான் இப்படிதான் பேசுவேன். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. கேலி பண்றீங்களா? நேராக பேச ரொம்ப ரண கொடூரமா இருக்கேன். உங்களுக்கு நம்பரும் தெரியல, தமிழும் தெரியல, வாசிக்கவும் தெரியல அப்படின்னா அதுக்கு பேர் யூனிக்னஸ் இல்ல, யூஸ்லெஸ்னஸ். தேங்க்யூ. அமைச்சர் நீங்க நேரா என்ன சரி உங்களை பார்த்து கருத்துக்கள் மட்டும் சொல்லுங்க சார். நான் பாஸ்கெட்பால் பிளேயர் ஆக்சுவலா. இவர் சிரி போலீஸ், நான் சொல்றது சீரியஸான போலீஸ். ஒரு அஃபென்ஸா ஆடுவேன், டிஃபென்ஸா ஆடுவேன். கடல்ல போய் இவங்க பெரிய முனிவர். ஏன் திருச்சிவாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ, எப்ப டிஃபென்ஸ் ஆடணும் எப்ப அஃபென்ஸ் ஆடணும் எனக்கு ரொம்ப நாளா நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். எனக்கு அப்படி வேணும், குறுக்க பேசுவேன். ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்கேன். ஒரு 30 to 25 years எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருந்திருக்கு. என்னோட கம்யூனிகேஷன் எல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருந்திருக்கு. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். இப்போ இந்த மாமன்றத்துல அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. அதான் பார்த்தேன். காரணம் இல்லாம வைக்க மாட்டாங்களே. ஆரேபி அல்லே முல்லேகா ஏ சக்கா முக்கா முல்லா சல்லா ஆரா கேபல்லே கல்லேகோ. செயல் மட்டும் சொல்லிட்டு இருக்காரு எங்க தலைவர் இருக்காங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க.
நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். இல்ல, மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து நீங்க அதான் சொல்றேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஏன் மாமு உன்னை கூட எதுக்கு காமிச்சாரு? பாட்டு கேட்கவா? இல்ல அப்ப ஏன்டா பாடுற? பாடுறதும் பாடுற, அரைச்சொல் பாடாத, கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. இல்ல பெரிய பிரச்சனை கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. தேன்மொழி, கனிமொழி, இளமொழி. நீங்க தமிழ்ல இப்படி பேசுங்க. எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அப்படின்னா நான் சொல்றேன் செய்யு. என்ன செய்யணும்? என் தாய்மொழி தமிழ்ல லாரி ஏறின மாதிரி கடமடன்னு பேசாம அழகா சென் தமிழ்ல என்னைக்கு வந்து கடனை கேட்கறியா அப்பவே அவன் படத்தை வாங்கியா. நம்ம தமிழ் வெறும் மொழி மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர். நம்ம தமிழ் பேசினா வர்ற ஓசை மட்டுமல்ல, தங்களின் நீதி பற்றாக்குறை குறைந்ததுதான் நம்ம தமிழ். அது நம்ம உயிர், அது நம்ம உணர்வு. நேர்முறையாக அடிப்படை சுட்டிக்காட்டிலும் எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கத்து கொடுத்துருக்கு. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? பார்ன் கிறிஸ்டியன். இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. கேலி பண்றீங்களா? போ போ போ. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. என் பேர் ஹரிதா, அச்சரப்பாக்கத்துல இருந்து. இது ஒரு பொதுவான கேள்வி தான். ரீல்ஸ் ஆச்சு நீங்க சொல்றீங்க. இந்த ரீல்ஸால தான் இப்போ எனக்குலாம் வந்து பாலிடிக்ஸ் பத்தி அவ்வளோ தெரியாது. இந்த ரீல்ஸ்னால எங்கேஜ் ஆறேன், அப்பப்போ சட்டமன்றம்லாம் பாக்குறேன். ஸோ இது ஒரு சேஞ்ச் தானே. பேர் என்னமா? ஹரிதா. ஒரு ஆடியோ போடுறேன். ஓகே. வேணாம், எங்களுக்கு கொலுசு வேணாம், எங்களுக்கு பாத்திரம் நகைகள்லாம் வேண்டாம், எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். வரி பணம் தானே அது, மக்களிடமிருந்து வசூலிச்ச வரி பணம் தானே. மக்கள் சம்பாதிச்ச பணத்தை வரியா எடுத்துக்கிட்டு ஒரு சிறிய பகுதியை திருப்பி கொடுத்துட்டு எங்க அப்பா மாதிரி தரோன்னு சொன்னா அது என்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுக்கு? 60 வருஷமா தெரியுமாமா? கீர்த்தனா சொன்னாங்க. எடுத்துக்கிட்டு அப்பா பேர் வச்சு நீங்க கொடுக்கறதுல அது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே. இந்த மாதிரி ரீல்ஸ்ல சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா ரீல்ஸ்? இது ரீல்ஸ். இது சாரி 3.5 மாசம் ரீல்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ ரியாலிட்டிக்கு வந்திருக்காங்க. அண்ணன் சீரு தர்றாங்க. ஐயோ ஐயோ, அட தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? அண்ணன் சீருங்கிறது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா இல்லையா? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லை. பெண் மோகத்தால் சீரழிந்தது இலங்கை, மண் மோகத்தால் சீரழிந்தது அஸ்தினாபுரம், மத மோகத்தால் சீரழிந்தது பாகிஸ்தான், சினிமா மோகத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. ஐயோ ஏங்க என்னாச்சு? ஏசப்பா. பொருள் கலாச்சாரம் அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்து அதை நான் எடுப்பேன். எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃப்ரெஷ் கவர்னன்ஸ், ஒரு நியூ கவர்னன்ஸ் ஒன்று கொடுப்போம். மக்கள் இதெல்லாம் பார்த்து சிலிர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எறிஞ்சாங்க. ஆனா கடைசியில் என்ன பண்ணாங்க? ஆன்லைன்ல கொண்டு வந்து மது வித்துக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இங்க கிளம்பிடுங்க சார், இல்ல அசிங்கமாயிடும். கிளம்புங்க. அதுவும் ஆர்டர் பண்ணி அன்னைக்கே வாங்கலைன்னா 10 ரூபா பிடிச்சிட்டு தான் தருவாங்களாம். அப்புறம் இன்னொன்னு, அந்த 717 கடை வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா? ஆனா பட்ஜெட்ல பார்த்தா 717 கடையை மூணு மாதிரி தெரியலையே. வருமானம் அதிகரிச்ச மாதிரி தெரியுது. நீ வேறயா? நீ வேறயா? ஒருவேளை பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்காம விட்டுட்டாங்களோ, அதனால மது பிரியர்கள் சந்தோஷத்துல நிறைய குடிச்சிட்டாங்களோ. நீங்க இவ்வளவு பேசுறீங்க, இப்ப விஜய் ரசிகர்லாம் வந்து உங்களுக்கு கீழே அசிங்கமா திட்டுவாங்க, என்ன பண்ண போறீங்க? போடா தர்புரின்னு போறோம். குடிச்சிருக்கேன் சார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு கேள்வி கேட்டாரு. பாஜகவை கண்டிக்கிறேன் நான் சொல்லிடுறேன், சரி ஒரே ஒரு வார்த்தை விஜய சொல்ல சொல்லுங்கன்னு கேட்டார். பாஜகவை கண்டிக்கிறேன், பாஜக கண்டிக்கிறேன் வேண்டாம், பா ரைட், பாஜக வேண்டாம், பா. அந்த பா மட்டும் அவர் வாயிலிருந்து வர சொல்லுங்களேன். RSS வேண்டாம், ஆர். கண்டிக்கிறேன் வேண்டாம், ஏன்?
ஏன்னா சார் நீங்க தான் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய புலியாச்சே, சூரப்புலி, தீரப்புலி. பாஜக கண்டிக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப என்னங்கறீங்க? ஆமாயா, அர்ச்சனா கல்பாத்திக்கு வந்துட்டு டெம்பிள் ட்ரஸ்டி செலக்ஷன் கமிட்டில அப்பாயின்மெண்ட் குடுத்துறாங்க. என்ன தப்புன்றீங்க? ஆமா, அந்த அம்மாக்கு என்ன தகுதி இருக்குன்னு தானே கேட்டீங்க. இந்த வீடியோ பாருங்க, என்ன தகுதின்னு தெரியும். எப்படி ஓட ஃப்ரெண்டா இருந்தா டெம்பிள் ட்ரஸ்டியா வேலை கிடைச்சிடும். அடிச்சு சொல்றேங்க, என்னை விட கேடுகட்ட பொறம்போக்க தமிழ்நாட்டிலேயே கண்டுபிடிக்க முடியாது. ஐ அம் தி வொர்ஸ்ட் இன் தமிழ்நாடு. தளபதி, நீ கலக்கு தளபதி. உன்னை யாரு கேப்பா? என்ன இதுக்கு எப்படிங்கிறீங்க? ரஞ்சிதமே பாட்டுல செகண்ட் கார்னர்ல ஒரு பொண்ணு ஆடும் இல்ல, அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி வந்து கோவில்ல வந்து வேலை தர போறோம். படிக்காது காட்டாம புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? அப்படிங்க என்ன பண்ணிட முடியுங்களா? போங்கடா, இது தற்குறி ராஜ்யம்டா. அவர் யார் தெரியுமா? யாரு? எங்க மன்மோகன் சிங்கையா. இந்த மண்ணோட சிங்கையா. இந்த மண்ண ஆண்டவர், எங்க மனசு ஆண்டவர், இந்த மாநிலத்தையே. நீ சொன்னதுக்காக நான் விடுறேன். உங்களுக்கு எங்க அடிப்படை அருகதை இருக்கு? எவனோ ஒருத்தர், நீங்க சொல்ற அந்த பாயிண்ட் கண்டு நான் எவனோ ஒருத்தர் சொன்னா அதை உதயநிதி கண்டிக்க தவறி விட்டார். இங்க இருக்கிற யோகியம் எல்லாம் பொங்குறான். அப்படியே எவனா ஒருத்தர் சங்கீதா காதலா பேசுனீங்களா? எவனாவது யோகியன்கள்லாம் யாரா பேசுனீங்களா? எவனாவது அந்த அம்மா இதே விஜய்க்கு எதிராக பேசும்போது பேசியிருக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம். விஜய்க்கு எதிராக பேசிவிட்டார் என்பதற்காக அந்த அம்மா பாவம், அந்த அம்மாவை எப்படிலாம் அபியூஸ் பண்ணானுங்க. ஐட்டம் அது இது எப்படிலாம் பேசினாங்க? யார் பேசினா? விஜய் கட்சிக்காரர்கள். என் கட்சிக்காரர்கள் வந்து இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொன்னாரா? மாறாக அவர் என்ன செய்தார்? எந்த பெண் மீது கிசுகிசுக்கப்படுகிறதோ அந்த பெண்ணையே அழைத்துக் கொண்டு பத்திரிகை கட்சிக்கு போனாரா இல்லையா? அடிப்படை அருகதை யோகியதை இருக்குதா விஜய்க்கு இதெல்லாம் பேசுறதுக்கு? விஜய் கட்சிக்காரர்களுக்கோ அடிப்படை அருகதை இருக்குதா இதெல்லாம் பேசுறதுக்கு? இப்ப இதை பேசினா வழக்கு போடுவீங்கன்னா மயிருக்கு சமானம் அந்த வழக்கு நினைப்போம்.